அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் என்னென்ன லீகல் ப்ராப்ளம் வரும்? நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, ஆனால் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணலையா? இது ஒரு பெரிய பிரச்சனையா? கோர்ட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் வருமா? இதை தான் இன்றைக்கி சிம்பிளாக சொல்ல போகிறேன். முதல்ல ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா மேரேஜ் இன்வாலிடுன்னு அர்த்தம் கிடையாது. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எந்த மேரேஜுக்கும் கஸ்டம் ப்ளஸ் செரிமோனி நடந்திருந்தாலே அது வேலிட் மேரேஜ் தான். எங்கெங்கெல்லாம் ப்ரூஃப் ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கும், போலீஸ் கம்ப்ளைண்ட், கோர்ட் கேஸ்லேயும், ப்ராப்பர்ட்டி, இன்சூரன்ஸ், பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லையும், விசா, பாஸ்போர்ட்டு, கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ்னு கேட்பாங்க. அப்போது ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஓரல் எவிடன்ஸ், ஃபோட்டோஸ், விட்னஸஸ் இதெல்லாம் தேவைப்படும். இது டிலே, ஸ்ட்ரெஸ்ஸு, எக்ஸ்பென்ஸு இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் மேரேஜ் சர்டிஃபிகேட் கட்டாயம். இதுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? சீமா வெர்சஸ் அஸ்வானி குமார் 2006 சுப்ரீம் கோர்ட்டு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியாக இருக்கணும். பிகாஸ் உமன் ரைட்ஸ் ப்ரொடக்ஷனுக்காகவும், சைல்டு லெஜிட்டிமேசிக்காகவும், ஃபேக் மேரேஜ் கிளைம்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா மேரேஜ் இல்லீகல் கிடையாது. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு எவிடன்ஸ் தான். செரிமோனி ப்ளஸ் கஸ்டம் இருந்ததுனாலே மேரேஜ் வேலிடு தான். எனவே மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் ஜெயிலோ கிரைமோ கிடையாது. ஆனால் ஃப்யூச்சரில் கோர்ட் ப்ராப்ளம், ப்ரூஃப் ப்ராப்ளம், ரைட்ஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். இன்னும் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். மோர் லீகல் அவேர்னஸ் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.